ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய நல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக தைரை 19 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி அத்தோடான வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு ஒரு 3 நாளைக்கு முதல்ல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்தாங்க. ஒரு இளம் ஆள் தான், ஒரு 37 வயசு. அவருக்கு இடது பக்கத்து நெஞ்சு நோவு, கழுத்துக்குள்ளே பிடிக்குது, கை கடுக்கிற. அப்போ சொல்லி அவருக்கு பயம் ஹார்ட் வருத்தம் மறிக்குமா, ஹார்ட் அட்டாக் மறிக்குமா தான் வந்தார். வந்தால் அப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு அந்த என்ன ஒரு பக்கத்துக்கு தூங்கின கதையும் சொன்னார். அப்போ மசில் பெயின் மாதிரி மிரிக்கி, அந்த சைடு கழுத்துகள் மடங்குறா, அந்த சைடுக்குரிய தச நோவாகவும் மிரிக்கும். அப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போ முந்தி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக் வரல, நெஞ்சு நோண்டு வந்து போர்டில் அட்மிட் ஆகிடுன்னு சொன்னார். அப்போ அதுக்கு கிளினிக் கொப்பியில் அமெரிக்கான்னு கேட்டால் அதில் அமெரிக்கா அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. அது 2023 நடந்துச்சு. இப்போ நான் உடனே அவரை வச்சுட்டு அவங்களோட வீட்டில் வந்தாக்கள்கிட்ட சொல்லி கொப்பி சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்தா அதில் கிட்டத்தட்ட 5 கிராம் வரைக்கும் செஞ்சிரு. அப்போ ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இசிஜியில் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தேன்னு சொல்லி இசிஜியில் மாற்றம் இருந்து அது ஹார்ட் அட்டாக் குளிசையெல்லாம் சிகிச்சையெல்லாம் நடந்து அவருக்கு எக்கோ பண்ணி பார்த்து ஒரு எக்ஸசைஸ் இசிஜி எடுத்து அதில் மாற்றம் இருந்துச்சு. பிறகு களம்புக்கு போய் 5 கிராம் செஞ்சுட்டாங்க. கார்டியோலஜிஸ்ட் பார்த்து களம்புக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு 5 கிராம் செஞ்சு ஒரு மைல்டான ஆரம்ப கட்ட பிளாக் கொண்டுடிக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் எல்லாம் பாவிக்கணும்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டு 2023. அப்போ இப்போ 2026 இதுவரையில் அந்த பேஷண்ட் அதோடய முடிஞ்சு மருந்து ஒன்றும் பாவிக்கல. இப்போ அதுதான் என்னென்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் இப்போ ஒரு பைப்பில் பிளாக் இருந்து பிளாக் எடுத்ததுக்கு பிறகு அந்த பிளாக் பாஸ் ஆனதுக்கு பிறகு தண்ணி ஓடி தண்டிக்கும். அப்போ அந்த நம்மளுக்கு அறிகுறி ஒன்றும் இருக்காது, தண்ணி வருது தானே. அது மாதிரி தான் இப்போ அவருக்கு அந்த பிளாக் வந்த டைமில் அந்த பிளாக் கரைஞ்ச உடனே அந்த அவரை வருத்தமெல்லாம் போயிட்டு இப்போ 3 years அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ திருப்பி அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த திருப்பியும் வரப்படானதுக்காக வேண்டித்தான் அந்த உண்மையான கிளினிக் போடுறது நோக்கம். இப்போ கிளினிக் போட்டு அதில் 3 குளிசை அவர் கொடுப்பாட்டி, அஸ்பிரின் குளிசை கொடுப்பாட்டி. அஸ்பிரின் வளமையாக கொடுக்குற என்னதுக்குண்டா, ஒரு சிலம் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா, அதில் ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் வந்திருந்தா, பாரிசவாதம் வந்திருந்தா அவங்களுக்கு அந்த பிளாக்கால் வந்த பாரிசவாதத்துக்கெல்லாம் அந்த அஸ்பிரின் குளிசை கொடுப்பாங்க. அஸ்பிரின் வேலை என்னென்னு சொல்லிச்சுன்னா, ரத்தம் கட்டிகள் உருவாகாமக்கு ரத்தத்தை தின்ன வச்சுக்கொள்ளும். சரியா, நான் முந்தைய சில ப்ரோக்ராமில் காய்ச்சிருக்கேன். இப்போ அது அவர் லைஃப் டைம் தான் போடணும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் இல்லை தானே என்று சொல்லி போட்டு அவர் நிப்பாட்டக்கூடாது. அவர் தொடர்ச்சியாக போடணும். ஏன்னா அவருக்கு ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கு. ஒரு சிரம் பிளாக் வந்தால் தானே அவரை பிளாக் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ரத்த குழாய்க்குள்ள 70% 80% கொழுப்படைச்ச பிளாக் இல்லை அவர். இப்போ அப்படி வர பிளாக்குக்கு அந்த 70-80% தொடர்ந்து இருந்திருந்தா அவருக்கு ஒரு ஸ்டென் போட்டு அந்த பிளாக்கை விரிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்துச்சுன்னா ரத்த கட்டி ஒன்று உருவாகி பாஸ் ஆயிடுது. அப்போ கொழுப்பு படிவால் அவருக்கு அந்த பிளாக் வரல. அவருக்கு உண்மையா கொலஸ்ட்ரால் படிஞ்சு இல்லை, அது மைல்டான ஒரு 10% தான் அவருக்கு ரத்த குழாய்க்குள்ள அப்போ 90% ரத்த குழாய்க்குள்ள இடம் இருக்கு. அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ திருப்பி இவருக்கு எப்போ வரும்னா, ரத்த கட்டி கொண்டு போய் திருப்பி அதில் தங்கினா தான் வரும். அப்போ அந்த ரத்த கட்டி உருவாகிறது தான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ இவர் அந்த அந்த 5 கிராம் பார்த்து போட்டு உங்களுக்கு மைல்டானு சொன்னது தான் இவர் விட்டுட்டார். பட் அப்போ அதான் அவர் தெரிகிறது. அதனால் அந்த அஸ்பிரின் குளிசை அந்த லைஃப் டைம் அவர் மருத்தாகும் வரையும் நிப்பாட்டையலாம். உதாரணமாக பல் புழுங்கக்குள்ள மட்டும் டாக்டர் சொல்லுவாங்க அஸ்பிரின் அந்த குளோப்பிட்டு குளிசையும் கொடுக்குறேன், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுவும் கொடுக்குற ரத்தத்தை தின்ன வச்சு கொண்டதுக்கு, அதாவது குளோட் வராமல் கட்டி உருவாகாமல் தடுக்கிறது. அப்போ அதாவது அது இருக்கிற கட்டியை கரைக்கிறதுக்கு இல்லை, அந்த ரத்தத்தை கட்டி உருவாகாமக்கு பாதுகாக்கிறது தான் அது. அப்போ அதை அவர் தொடர்ச்சியாக எடுத்திருந்தா அவருக்கு திருப்பி அந்த சான்ஸ் வராது. இப்போ ஒரு சிரம் நம்மளுக்கு இப்படி வந்தபடியால் நம்ம அந்த ரிஸ்க் உள்ள ஆழ்ந்து நம்ம அதை எடுக்கணும். அதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று வந்தேன்னு சொல்லிச்சுன்னா, திருப்பி அந்த ஸ்ட்ரோக் வரப்படான்னு சொல்லிச்சுன்னா நாம் அந்த குளிசைகளை டாக்டர்ஸ் தர குளிசைகளை பாவிக்கணும். அதோட அவருக்கு அட்டோ வாங்குற குளிசையும் கொடுப்பாங்க, அல்லது ஸ்டாட்டின் சொல்கிறேன் ரோஸ்வாஸ்ன்னு சொல்லி கொலஸ்ட்ராலுக்குரிய டேப்லெட் சின்ன டோஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இப்படி தன்மை இருக்கிற ஆளுக்கு அவரை பிளட் இறுக்கமாகப்படாதுன்னு. இப்போ கொலஸ்ட்ரால் கொழுப்பு கூட பிளட் இறுக்கமாக திக்காகும். அப்போ அந்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்போ அதையும் பலமையாக சேர்ப்பாங்க. அவர் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தாலும் கூட ஒரு சிலம் ஹார்ட் அட்டாக் வந்தால், பாரிசவாதம் வந்தாலுக்கு கட்டாயம் கொலஸ்ட்ரால் குளிசை கொடுப்பாங்க. அப்போ நாம சில டைம் யோசிக்கிறேன், கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் நார்மல் தானே, அப்போ நான் போகிறோம் மாதிரி யோசிக்கிறேன். ஒவ்வொருத்திக்கிற பிரச்சனை அது இல்லை. திருப்பி கொலஸ்ட்ரால் குளிசை கூடினத்துக்கு போட போல ஒரு அட்டாக் கூட வந்துடலாம்.
இப்போ கொலஸ்ட்ரால் கூடினு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? செக் பண்ணி பார்த்து தான் நினைக்க போகிறீங்க. அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு செக் பண்ண போகிறீங்க? ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்ப்பீங்க. அப்போ அதுக்கடையில் சில வேலை கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கூடையில். அப்போ அதனால் கொலஸ்ட்ராலும் வந்து நாம் கண்ட்ரோலில் இருக்கணுக்காக வந்து லோ டோஸ் ஒரு அஸ்பிரினோ அந்த இது அட்டோவா அல்லது ரோசுவாஸுங்கிற கொலஸ்ட்ரால் குளிச்சு கொடுப்பாங்க. அதோட அந்த ஹார்ட் அடிக்கிற ரேட்டை ஒரு தரம் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு பிறகு பிசோபொருளோல் மெட்ரோபொருளோல் சொல்லி சில டைமில் இருதயத்தை கொஞ்சம் அந்த அடிக்கிற ரேட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீக்காக அடிக்கிறதுக்கு சொல்லி சில டேப்லெட் இது 3 அவர் கொடுத்துருக்கீங்க 2020 கொடுத்துருக்கீங்க. அப்போ இது 3ஐயும் அவர் லைஃப் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த விளக்கங்கள் வந்து கூட பேஷண்ட்ஸுகளுக்கு சேர்றதில்ல. இதே மாதிரி தான் இன்னொரு பேஷண்ட் வந்துச்சு. அது வந்து நேற்று வந்தது. பிளட் சுகர் 575 சரியானே. அப்போ அந்த பேஷண்ட்கிட்ட கேட்டால் அது இதே மாதிரி ஹிஸ்ட்ரி உண்டு. அதனால் இதையும் சொல்லணும் 575 சுகர். அப்போ எனக்கு இப்போ தான் சீனின்னு சொல்லி சொன்னாங்க. முந்தி ஒரு நாள் சீனி தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சி அப்போ கிளினிக் போட்டுத்தாங்கன்னு சொல்லி. அப்போ அதோட சொன்னால் எனக்கு கண் ஆப்ரேஷன் செஞ்சேன். பர்னி ஆப்ரேஷன் பர்னி உங்களுக்கு கை கால் திமிருவை கண் பார்வை மங்கல்திக்கான்னு கேட்டால் இப்போ 4 வருஷத்துக்கு முதல்ல காத்தாங்குடியில் போய் பாகிஸ்தான் டாக்டர்கிட்ட ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணினேன். கண்ணில் வெள்ளை படிச்சிருந்து இப்போ மற்ற கண் எனக்கு அறவே தெரியாது சார். லைட் பட்டா லைட்டும் வழங்குது இல்லை. இப்போ ஒரு கண் தான் பார்க்குறேன். அப்போ அந்த பிள்ளை ஒன்று வாய் பேசாது பிள்ளையும் இருக்கு ஒரு பிள்ளை. அப்போ அன்னரம் உங்களுக்கு சுகர் இருக்கு இல்லையான்றது அந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு. அங்கே எடுத்து பார்த்தா அந்த கார்டில் எழுதிருக்கு 375 சீனி இருந்து அவருக்கு அந்த டைமில் அங்கே போர்டில் அங்கேயே வச்சு இன்சுலின் அடித்து சுகரை குறைச்சி சரி 180க்கு ஆக்கி கண் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. செய்து அனுப்பியிருக்காங்க 4 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ அந்த பேஷண்ட்டும் என்னென்னு சொல்லிச்சா எனக்கு சீனி குறைஞ்சிட்டு தானே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அதோட விட்டுட்டு. அப்போ இதான் நிலைமை. அதாவது நம்மளுக்கு ஒரு சரம் இப்படி ஒன்று வந்தால் நாம் வந்து அது கடும் நம்மளோட அதோடைய டாக்டர் பார்த்து போட்டு 90க்கு சீனி வந்துட்டோன்னா எனக்கு சீனி இல்லைன்னு போட்டு குளிச்சு எல்லாம் விடுறேன். அப்போ அந்த டெப்லெட்டை போட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு தான் அந்த வருத்தம் மூலம் குறையுது. அப்போ நீங்கள் அதை தொடர்ந்து குறைவாக வச்சுக்கொள்றேன்னு சொல்லிச்சேன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டையும் கிளினிக் ஃபாலோஅப்பையும் தொடர்ச்சியாச்சும் ஒன்று செய்தால் நம்மளுக்கு பெரிய ஒரு உபாதியில் போய் நிற்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த வருத்தங்களை நம்ம வந்து ஒரு டேமேஜ் ஆக்கினதுக்கு போகிறது தான் நம்மளுக்கு அறிகுறி காட்டு. அதால் நாம் இந்த கேலஸ் அடிக்கிறது காரணம். சீனி 575 அவங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆக போல தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அது வரைக்கும் 300 250 எல்லாம் பெருசாக காட்டாது. 575 ஒரே தாகம் அடிக்கடி யூரின் போகிறது தலை சுத்து மயக்கம் அப்படி சில அறிகுறி வரக்குள்ள வராங்க. அப்போ 575 வரைக்கும் அது பெரிய ஒரு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதான் காரணம் அவங்க அந்த கேலஸ் அடிக்குது. அதாவது தயவு செய்து இந்த வருத்தங்கள் எல்லாம் வந்து பெரிய நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது முதல்ல அந்த கிளினிக் போகிறது. ஒரு தரம் அந்த இன்சிடென்ட் நடந்தால் டாக்டர்கிட்ட கேட்டு தான் நாம் நிப்பாட்ட எனக்கு 7 மெடிக்கல் நிப்பாட்டணும்னு சொல்லிச்சுன்னா கேட்கணும். நிப்பாட்டலாமல் கேட்கணும். கேட்காம இந்த மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டக்கூடாது. ஒழுங்காக கிளினிக் வந்தால் நாங்கள் அந்த உபாதைகள்லேருந்து எங்களை பாதுகாக்கலாம்னு கேட்டு